அவர் போல அவர் எங்கடா இருக்கு வரலடாங்க இல்ல போலீஸ் அவர் பக்கம் போவா அப்படி போய் நீங்க அப்படி வாங்கம்மா சொல்றேன் இல்லம்மா அப்படி போங்கம்மா பத்தாத சொல்லிடுங்க அடி விடுங்க ராகுல் காந்தி சார் நீங்களே கொஞ்சம் ஓரம் பூ போடாதீங்கம்மா போடாதீங்க போனா போனா ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் நடக்கச்சா உனக்கு தான் கண்ட வந்தாச்சு ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் कांग्रेस पार्टी जिंदाबाद 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 राहुल गांधी जिंदाबाद मोदी मोदी
போடா 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 जिंदाबाद எடுத்துட்டு வந்து எடுத்து பார்த்து பார்த்து கீழே தான்
இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கிராம சபா கூட்டத்திற்கு 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் அண்ணன் செல்வ பல்தகை அவர்களே, காங்கிரசினுடைய தலைவர் வி. கோடங்கன் அவர்களே, சொர்ணா சேதுராமன் அவர்களே, சிவராமன் அவர்களே, செந்தில்குமார் அவர்களே மற்றும் இங்கே பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கும் காங்கிரஸ் நிர்வாகிகளே மற்றும் இங்கே கலந்து கொண்டிருக்கும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் பெயர் பொறிக்கப்பட்டிருந்ததை அழித்து இன்று ஊரக வேலைவாய்ப்பு என்று மாற்றியதற்காக நம்ம நாட்டின் தந்தை மகாத்மா காந்தியவே எடுத்துவிட்டு இந்த பகுதியிலே ஊரக வாய்ப்பு என்ற அந்த திட்டத்தை கொண்டு வந்ததற்காக மறுப்பு தெரிவித்து நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நமது அண்ணன் திரு பெருந்தகை அண்ணன் அவர்கள் இப்படி உங்களிடம் உரையாற்றுவார்கள். ஓடி வந்தோம். அனைவரும் அமரமாக கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் அமரமாக கேட்டுக்கொள்கிறோம். அப்படியே அமருங்க. கீழே உட்காருங்க. பின்னாடி பாருங்க. தயவு செய்து கீழே உட்காருங்க. பின்னாடி போனாரு. ராமனா நம்முடைய பொருட்செல்லூர் கிராமத்தை சார்ந்த கொஞ்சம் ஓரம் வந்துருங்க பேசலாம் பிளீஸ். சரிங்களா, அம்மாவெல்லாம் உட்காந்துருக்காங்க. அம்மாவெல்லாம் மறைக்கூடாது. நான் ஓரம் வந்துடுறேன். ஆனா நீங்க ஓரம் வாங்க. பொருட்செல்லூர் கிராமத்தை சார்ந்த என் அருமை தாய்மார்களே, பெரியவர்களே, இந்த கிராம சபை கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய தலைவர் அருமை சகோதரி மனஜா தயாரான அவர்களே, துணைத் தலைவர் திரு ஜோசப் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பாக சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மக்கள் தலித் மக்களின் தலைவர் கருணாநிதி அவர்களே, எங்களுடைய ஆற்றல்மிகு மாவட்ட தலைவர் 2வது முறை அரியணையில் இருக்கும் செந்தில்குமார் அவர்களே, உங்களுக்கு சாட்சியாக இங்கே வந்து அமர்ந்து கோவாவில் இருந்து புதுடெல்லி சென்று புதுடெல்லியில் இருந்து எங்களுடைய பொறுப்பாளராக வந்திருக்கின்ற தி ஹானஸ்ட் ஆஃப் தி கோர் லீடர் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில். அது மாதிரி ஒரு உண்மைக்கு உறைவிடமாக இருக்கின்ற எங்களுடைய அகில இந்திய பொறுப்பாளர் கிரீஷ் சோழங்கர்ஜி அவர்களே, முன்னாள் மாவட்ட தலைவரின் அன்பு சகோதரர் மரியாதைக்குரிய சிவராமன் அவர்களே, அருமை சகோதரர் தாப்பரம் நாராயணன் அவர்களே, நம்முடைய துணைத் தலைவர் அண்ணன் சொர்ணா சேதுராமன் அவர்களே, இந்த பகுதியில் இருக்கின்ற தலைவர் பெருமக்களை எல்லோரும் பெயரையும் சொன்னதாக எடுத்துக்கொண்டு நேரம் இல்லை. 12 மணிக்கு விமான நிலையத்தில் எங்களுடைய அகில இந்திய பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோழங்கர்ஜி அவர்கள் இருக்க வேண்டும். புதுடெல்லியில் அவசர கூட்டத்தின் காரணமாக. ஆகவே நாங்கள் ஒரு
சில மணித்துளிகளில் இந்த உரையாடலை முடித்துக் கொள்ளாடுகிறோம். எல்லோருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள். இன்னைக்கு கிராம மக்கள்லாம் ஒரு மிகப்பெரிய சவாலை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். என்ன சவால் சொல்லுங்க? நம்ம 100 நாள் வேலையில கை வச்சுட்டாங்க. 100 நாள் வேலையில கிராமப்புற மக்கள் தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 95 லட்சம் பேர் பயனாளிகளா இருந்தாங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்க? மோடி அவர்கள் மாநிலத்து மேல நிறைய நிதி சுமையை வச்சு 40% நீங்க கொடுக்கணும். முன்னாடி அம்மா சோனியா காந்தி இருக்கும்போது 10%. அன்னை சோனியா காந்தி அவர்கள் கொண்டு வந்த ஒரு மாபெரும் திட்டம், உலக வங்கி பாராட்டிய திட்டம், யுனைடெட் நேஷன் ஐநா சபை பாராட்டிய திட்டம், அமெரிக்காவில் பாராளுமன்றத்தில் தீர்மானம் போட்ட திட்டம், ஏன் பாஜக தலைவர் எல்.கே. அத்வானி அவர்களே பாராட்டிய திட்டம். இந்த உலக புகழ்பெற்ற திட்டத்தை அழிப்பதற்கு மோடி அரசு நினைக்கிறது. இதை வன்மையாக கண்டித்து இந்த தீர்மானத்தை ஏற்ற வேண்டும் என்று நம்முடைய தலைவர் அவர்களும் துணைத் தலைவர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இதை கேட்டுக் கொள்கிறோம். இது ஒரு மகத்தான திட்டம். கொரோனா பெருந்தொற்று வரும் பொழுது உலக தலைவர்கள் எல்லாம் ஆய்வறிஞர்கள் எல்லாம் கட்டுரை எழுதினார்கள். என்ன சொன்னாங்க? சீனாக்கு அப்புறம் மக்கள் தொகை இந்தியாவில் தான் நிறைய, லட்சக்கணக்கான மக்கள் செத்து மடிவாங்க வறுமையிலாங்க. ஆனா அதே ஆய்வறிஞர்கள் தலைவர்களும் கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு மிகப்பெரிய உயிரிழப்பு இல்லை, வறுமை இல்லை. காரணம் என்னன்னா அன்னை சோனியா காந்தி கொண்டு வந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். இந்த 100 நாள் வேலை தான் இந்தியாவை காப்பாற்றியது. தமிழ்நாடு இந்தியாவே காப்பாற்றுது. நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்க வந்து கையேறி வேலை கொடுங்க அப்படின்னு கிராமத்துல. அப்படிப்பட்ட திட்டத்தை பிஜேபி அரசு மோடி சிதைக்க பார்க்கிறார். மகாத்மா காந்தி பெயரை நீக்கிவிட்டு ஜிராம்ஜின்னு ஒரு புதிய பேரை சொல்றாங்க. வாயில புரியுதா? ஜிராம்ஜி தான் தெரியாது. ஆகவே என்னுடைய அருமை தாய்மார்கள் இந்த திட்டத்தை தொடர்வதற்கு ஆறுதல் அளிக்க வேண்டும், ஆதரவு தர வேண்டும். நம்முடைய கிராம சபை கூட்டத்தில் ஒரு தீர்மானமாக இதை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இப்பொழுது ஒரு சில மணித்துளிகள் நம்முடைய கிரீஷ் சோழகர்ஜி அவர்கள் உங்களுக்கு குடியரசு தின வாழ்த்துக்களை சொல்லுவார். पंचायत प्रेसिडेंट वनिता जी, सवर्णा जी, जोसेफ जी, संदीप कुमार जी, all the leaders. I'm very grateful to all of you for supporting the Manrega workers. I think many of you may be sitting here also. Sonia Gandhi ji, Dr. Manmohan Singh ji, Alliance government with the DMK, we passed Employment Guarantee Act to pay salary or wages to poor people. So it's a right to employment. Now this BJP government is taking away that right to employment. We wanted to put money in the pockets of poor. We have taken 14 crores people below poverty line using this scheme and lifted them above poverty line. Now BJP want to keep the poor people poor so that they can rule them. Now we will not allow BJP to destroy the dreams of the crores and crores of people all over India who are very poor, who are not finding jobs. So in Tamil Nadu around 95 lakhs Manrega cards have been distributed by the government, and we have to protect the interests of 95 lakh people in Tamil Nadu. So I hope you will all pass a resolution supporting these people and opposing what BJP and RSS are trying to do all over India. Thank you very much. இப்பொழுது மனு அளிக்கப்படுகிறது.
இன்று 77 நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்திய தேசத்தில் 77வது குடியரசு மாநில காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக இருங்க சார் ஒரு மகாத்மா காந்தி பெயரில் தாங்கிய மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு உறுதி சட்டத்தை நீடிக்க செய்ய வேண்டும். மகாத்மா காந்தி பெயரை எழுதக்கூடாது, மகாத்மா காந்தி பெயர் நீடிக்க வேண்டும். அன்னை சோனியா காந்தி அவர்கள் மன்மோகன் ஆட்சியில் கொண்டு வந்த இந்த சட்டத்தை ஒரு துளியும் மாற்றாமல் அப்படியே தொடர வேண்டும். மாநில அரசாங்கங்களுக்கு நிதிச்சுமையை ஏற்படுத்தக்கூடாது. 40% மாநில அரசு கொடுக்க வேண்டும். இந்த ஒன்றை நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம். மாநிலங்களுக்கு நிதிச்சுமை ஏறும். ஆகையால் மாநிலங்களுடைய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே ஒன்றிய அரசு உடனடியாக அன்னை சோனியா காந்தி அவர்கள் மன்மோகன் சிங் காலத்தில் கொண்டு வந்த இந்த சட்டத்தில் எந்தவித மாற்றம் இல்லாமல் தொடர வேண்டும். எப்படி 13 மாதங்கள் இந்திய வேளாண்மை கருப்பு சட்டத்தை ஃபார்மர்ஸ் பில் தோற்கடிக்கப்பட்டதோ அப்படி இந்த பில்லையும் தோற்கடிப்போம். இது மாற்றும் வரை இந்த போராட்டம் தொடரும். அதற்கு முன்னுதாரணமாக எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர்ஜி அவர்கள் கிராம சபை கூட்டத்தில் கலந்திருக்கிறார். தீர்மானம் ஏற்றப்பட்டிருக்கிறது. மோடி அரசு மாற்றாதே 100 நாள் வேலை திட்டத்தை மாற்றாதே, மகாத்மா காந்தி பெயரை தாங்கி இந்த திட்டம் தொடர்கிறது. சார், இப்ப அந்த திட்டம் 125 நாளா அதிகரிச்சிருக்காங்க, பெயர் மாற்றம் பண்ணிருக்காங்க. இதுல வேற என்ன மாதிரியான மாற்றங்கள் வேணும்னு நினைக்கிறீங்க? பயணம் கிடையாது. 40% மாநில அரசு கொடுக்கணும், மாநில அரசு கொடுப்போம். இருக்கிற ஜிஎஸ்டி பணத்தை மாநில அரசு திருப்பி கொடுக்கிறது. ஓகே, ரைட். We have addressed Gram Sabha as per the All India Congress Committee, our program to oppose the hidden agenda of BJP to suppress and to take away the rights of crores of laborers all over India. Reach the UPA government at some more money in the pockets of the poor people. That's why we lifted around 40% people off the poverty line and below the poverty line. So, BJP government is taking away these rights of poor people. All over India, we are demanding the restoration of earlier right. So, as a part of this our protest, we are also approaching the Gram Sabhas. So we are happy that this Gram Sabha is passing this resolution opposing the BJP government's new act to suppress the voice and to take away the rights of laborers. Manrega,